கூட்டிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் இல்லையா? பழைய காலத்து மாதிரி சார் நாங்க இதுதான் போடுவோம், போட்டதுதான் போடுவோம், எங்க தாத்தா இதுதான் சொன்னாரு, எங்க வீட்டுக்காரர் இதுதான் சொன்னாரு, இந்த விஷயத்துல வீட்டுக்காரர் சொல்லலாம் கேட்க கூடாது. சரியா? மத்ததெல்லாம் கேளு. நல்ல விளைச்சல் இருக்கு, மார்க்கெட் இருக்கும், அதுதான் போடணும். சரிங்களா? இப்ப உங்களை தோட்டத்தை இங்க வந்து இப்ப வந்து இந்த மாதிரி தோட்டக்கலை கண்காட்சிக்கு கூட்டிட்டு வர்றது எதுக்குன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்னென்ன காய்கறிகள் இருக்கு, அதை தவிர்த்து புதுசா வந்து என்னென்ன போடலாம், தோட்டக்கலைத்துறை மூலியமா இதை உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? என்னென்ன வந்து புது காய்கறிகள் போடலாம் அப்படின்றத கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பீன்ஸ், இந்த பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துலயும் நல்லா வரும், அதே மாதிரி தைப்பட்டத்துலயும் நல்லா வரும். சரிங்களா? இது வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர்கால பயிர், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பீன்ஸ் வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எல்லாம் நல்லா வருது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எல்லா மாவட்டத்துலயும் வந்து இப்போ வருது. சரிங்களா? சோ இது வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா தைப்பட்டத்துல வந்து ரொம்ப நல்லா வரும். சரிங்களா? இந்த பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து 2 விதமான பீன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து குட்டை பீன்ஸ் இல்லையா, 2 அடி 3 அடி வரையில வரும் குட்டை. இன்னொன்னு வந்து போல் டைப் பந்தல், பந்தல் அவரை இல்லையா, அது இருக்கு, அது பின்னாடி போட்டிருக்காங்க, அங்க லாஸ்ட்ல இருக்கும். பந்தல் அவரை. இந்த மாதிரி வந்து 2 பீன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 அடி 3 அடி வரையில் வளரக்கூடியது. விதை போட்டு 35 நாள்லயே உங்களுக்கு பூ வந்துடும். பூ வந்து 40-45 நாள்ல காய் எடுக்கலாம். சரிங்களா? 90 நாள்ல இருந்து 120 நாள் வரையில வச்சிருக்கலாம். சரிங்களா? 4 மாசம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வந்து நீங்க போடும்போது, இப்ப பீன்ஸுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே விலை ஒரே மாதிரியா இருக்கும் மார்க்கெட்ல இல்லையா? ஒரு கிலோ வந்து குறைஞ்சது ஒரு 30 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கா? குறைஞ்சது 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, 40 ரூபா அங்க வித்தனா அட்லீஸ்ட் உங்களுக்கு 25 ரூபாயாவது கிடைக்கும். 15 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வித்துருவாங்க இல்லையா? சோ இப்ப இது என்னன்னா, மார்க்கெட் எப்பவுமே நல்ல நிலையான மார்க்கெட்டா இருக்கும். ரெண்டாவது வந்து இது குறுகிய கால பயிர். 35 நாள்லயே உங்களுக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சு 45 நாள்ல அறுவடை பண்ணிடலாம் இல்லையா? ஆமா, 1.5 மாசத்துல உங்களுக்கு அறுவடை, 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரையில வச்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து மண்ணில் தலைச்சத்தை நிறுத்தக்கூடியது. இந்த மாதிரி காய்கறிகள் நீங்க போட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது வந்து 10 இருந்து 20 கிலோ தலைச்சத்து நைட்ரஜன் வந்து புடிச்சு வச்சுக்கும். சரியா? அடுத்த பயிர் நீங்க போடும்போது அதுக்கு கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காய்கறிகள் தான் நம்ம போடணும். அதாவது வந்து மண் வளத்தை நம்ம மேம்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு குறுகிய கால பயிர். மூணாவது வந்து வருமானம் வந்து நம்மளுக்கு நிலையா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இதனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி காய்கறிகள், புதிய காய்கறிகள் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்றோம். இதுல இந்த பீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகம் வந்து ஷரத்னு பேரு. சரிங்களா? அர்கா ஷரத் அண்ட் அர்கா அர்ஜுன், இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெரைட்டி எங்களை 2 பேரும். சரிங்களா? இந்த 2 ரகமே வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா தைப்பட்டத்துல போட்டு பாருங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது எல்லாமே குளிர் கால பயிர் இல்லையா? சோ இது வந்து தட்பவெப்பநிலை வந்து வெப்பநிலை வந்து ஒரு 35 டிகிரி 40 டிகிரிக்கு மேல போச்சுன்னா பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து அவ்வளவு போகாது இல்லையா? இனிமேல் தான் வந்து மார்ச்சுக்கு மேலதான் வந்து 40 டிகிரிக்கு மேல எல்லாம் போகும். இப்போ வந்து நார்மலா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், தைப்பட்டத்துல ஈஸியா போடலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரையிலும் இல்லையா வரும். பிப்ரவரிக்கு மேல இது வராது அதிகமா. சோ இந்த ரகத்தோட பேர் ஷரத் ஜெல்லி போட்டிருக்கு பாருங்க. இது வந்து நல்ல நீளமா இருக்கும். காய் வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன், இதுல நல்ல நீளமா வரும். இது வந்து ஒடிச்சதுன்னா அதுல பாருங்க, அவரு சார் அவர் அங்க பாருங்க, அது எவ்வளவு இருக்கு பாருங்க நல்லா. சரியா? காய் நீளமா இருக்கும். நல்லா ஒடிச்சுன்னா ஒடிஞ்சு போயிடும். சில காயெல்லாம் ஒடிச்சா ஒடியாது இல்லையா? ஒடியலைன்னா என்ன அர்த்தம்? மெதுவா காய் ஒடியலைன்னா என்ன அர்த்தம்? அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து முத்தி போயிட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? இது அப்படி கிடையாது, சீக்கிரமா ஒடிஞ்சிடும். அப்போ வந்து இலசா இருக்கு, சீக்கிரமா வெந்துடும். அந்த மாதிரிதான், அதனாலதான் அந்த மாதிரி காய்கறிகள் போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த தேமல் நோய் வந்து வராது. மழை இலையெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது இதுல. ஓரளவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வாங்கிடும். இந்த 2 ரகம் இருக்கு. இதுல வந்து போகும்போது கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் சாம்பிள் பாக்கெட் இங்க கிடைக்கும். சரிங்களா? வாங்கி போட்டு பாருங்க. நீங்க தோட்டத்துல வீட்டுல கூட போடலாம். சரியா? நீங்க வந்து ஆமா, ஒரு மாடி தோட்டம் வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பின்னாடி இருக்கு இடம், கொஞ்சம் விதை வீசி விட்டு பாருங்களேன், எப்படிதான் வருதுன்னு பாருங்களேன் இல்லையா? கண்டிப்பா நல்லா வந்ததுன்னா அடுத்த சீசனுக்கு வந்து நீங்க ஒரு 1/4 ஏக்கர் போட்டு பாருங்க. நல்ல ஒரு பயிர். இந்த 2 ரகமே இருக்கு பாருங்க. சரியா? அடுத்ததுக்கு போலாமா?